இன்று ஆடி தபசு கதை மற்றும் அதன் முழுமையான விளக்கம் பற்றிய காணொளி. ஆடி தபசு கதை முழுமையான விளக்கம். ஆடி தபசு எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆடி மாதம் 18வது நாள் அல்லது 28வது நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில். மாரியம்மன், காளியம்மன், கருப்பசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு இது மிக முக்கியமான நாள். தீ மிதித்தல், தீச்சட்டி ஏந்துதல், பட்டாசு வெடிப்பு, பூஜைகள் மற்றும் சமூக விழாக்கள் நடத்தப்படும். ஆடி தபசுவின் கதையின் மையம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரும் நோய் பரவியது. அம்மை, தழும்பு, கோழிக்கண்ணி. மக்கள் ஒருவரை ஒருவர் மாய்த்து மரணத்துக்கு படும்போது அனைவரும் கிராம தெய்வமான மாரியம்மனை வேண்டினர். அப்போது ஒரு மிக பக்தி கொண்ட பெண் தாய் மாரியம்மனை பிரார்த்தித்து ஒரு விரதம் எடுத்தாள். எங்கள் கிராமத்தை காப்பாற்றினால் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் உமக்கு தீ மூட்டி பூஜை செய்து பட்டாசு வெடிப்போம் என்று வாக்குறுதி அளித்தாள். தாயார் கனவில் வந்து, நீங்கள் உண்மையுடன் வேண்டியதற்கு மகிழ்ச்சி, உங்கள் கிராமத்தை காப்பாற்றுகிறேன். ஆனால் ஆண்டுதோறும் தீயுடன் எனக்காக திருவிழா நடத்த வேண்டும். தீ உங்களின் பாவங்களையும் நோய்களையும் நீக்கும் என்று ஆசீர்வதித்தாள். அந்த வருடமே நோய்கள் எல்லாம் மறைந்து கிராமம் மீண்டும் அமைதி அடைந்தது. தீ ஓர் அழுத்தமான அடையாளம். பட்டாசு தெய்வத்தின் கோபத்தை தணிக்கும் வகையில் வெடிக்கப்படும். தீ மிதிப்பு பக்தியின் பரிசோதனை, உடல் மனதின் தூய்மை. தீச்சட்டி எடுத்த தாயாருக்கு உயிர் போகும் தரத்தில் பக்தி. மத்திய பூஜைகள் மற்றும் நம்பிக்கைகள். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கின்றனர். விபூதி, மஞ்சள், வேப்பிலை கொண்டு பூஜைகள் செய்யப்படுகிறது. மாவிளக்கு, பொங்கல் நிவேதனம் வைக்கப்படுகின்றது. கூத்து, கோலாட்டம், காவடி, தீச்சட்டி போன்ற யாத்திரைகள், கதை கூறும் நெறி பாடம். தீயின் மூலமாக தெய்வத்தை வழிபடுவது, புனிதத்தை அடைவது. பக்தியும் உண்மையும் இருந்தால் தெய்வம் அருள் புரியும். ஒற்றுமையான கோட்பூஜைகள் கிராமத்தை பாதுகாக்கும். பூர்வீகர்களின் வாக்குறுதிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும்.